இன்று உலகத்துக்கே தர்மத்தை போதித்த கௌதம் புத்தவான் பிறந்ததும் சைவ சமயத்திலே. அங்கே அடிமுடி தோன்றிய போது எவ்வாறு உயரமாக தோன்றினாரோ அவ்வாறே உயரமான அந்த சப்பர மன மகிழ்மேற முருகப்பெருமானை குலதெய்வமாக வழிபடக்கூடிய அதிகமான பௌத்தர்கள் இருக்கின்றார்கள். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த கங்கனிகள் சுற்றினால் யாழ்ப்பாணம் நல்ல ஒரு கந்தசாமி ஆலயத்தில் நீங்கள் வந்து இன்றைக்கு சப்பர திருவிழா நடக்க போகுது. இந்த சப்பர திருவிழா எப்படி நடக்க போகுது, என்ன மாதிரி நடக்க போகுது, இந்த வெளிவீது சாமி எப்படி வரப்போறான்றபடி எங்களை அனைத்தையும் பகிரப்போகிறோம். அதை விட இந்த நல்லூர் ஆலயத்தில் எப்படியான மக்கள் வருகிறார்கள், எங்கேருந்து வருகிறார்கள் என்றபடி எங்களை பகிரப்போகிறேன். வேறு என்ன இங்கே நடக்கின்ற சுவாரஸ்யமான விஷயங்கள், மக்கள் பக்தர்கள் எப்படி வருகிறார்கள், வழிபடுகிறார்கள், இங்கே நடக்கின்ற சம்பவங்கள் அனைத்தையும் உங்களை பதிவு பண்ண போகிறேன். வேறு உறவுகளே முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்கள் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியை பாருங்கள். வாருங்கள் காணொலிகள் போகலாம். இதில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலை பொழுதில் இந்த தேர் திருவிழா நடக்க போது அதுக்குரிய ஆயத்த பணிகள் முடிவடைந்த நிலையில் தேர் கதவுகள் திறக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. இதில் நிறைய பக்தர்களும் வந்துருக்கலாம். இந்த சிப்பம் தான் ஆகல் மேல் உயரத்தில் இருக்கின்ற கலசத்தில் இருக்கிற சிப்பத்தை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுண்டு. இதைத்தான் இப்போ அடுத்த ஏற்ற போயிங்க மேலே. இதில் பாருங்கள் மக்களே, சப்பர வேலைகள் ஃபுல்லாகவே முற்றாக முடிவடைந்து இன்றைக்கு சப்பர திருவிழா நடக்க போகுது. பாருங்கள் இன்றைக்கு எவ்வளோ மக்கள் நிற்கிறோம் பாருங்கள், வந்து கொண்டே இருக்கிறோம். இல்லை முன்னுக்கு பாருங்கள் மக்களே, நிறைய காவடிகள் வந்துருக்கிறேன் பாருங்கள். சாமியாரோடு நிற்கிறார். மேலே பார்த்தீங்களா சப்பரத்தை எல்லாமே ரெடியாக இருக்குது. வணக்கம். நல்லூருக்கு வந்திருக்கிறீங்க. நீண்ட நாளை பிறகு இந்த வருஷம் பெரும்பாலும் தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் நல்லூருக்கு படையெடுக்கிறார்கள். நீங்களும் வந்திருக்கிறீர்கள், எப்படி பார்க்குறீங்க? முதலாவதாக இலங்கையிலே வாழுகின்ற உலகெங்கும் வாழுகின்ற தமிழ் பேசும் உறவுகளுக்கு அன்பார்ந்த மாலை நேர வணக்கங்கள். இப்பொழுது நாங்கள் யாழ்ப்பாணத்திலே நல்லூர் முருகப்பெருமானை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம், தரிசிப்பதற்காக. நண்பர் கேட்ட கேள்வி, இவ்வருடத்திலே நல்லூர் ஆலயத்திற்கு தமிழர்கள் வருவதைப் போல் சிங்களவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாம் வாரார்கள் என்று சொல்லி, அவ்வளவு தூரத்துக்கு நல்லூர் முருகன் அன்பை கவர்ந்திருக்கின்றார் எல்லார் இடத்திலும் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், இறைவன் என்பவர் ஒருவர் இருக்கின்றார். அவருக்கு இனம், மதம், மொழி இது எதுவும் தேவையும் இல்லை, அவருக்கு கிடையும் கிடையாது. இறைவன் என்பவர் பொதுவானவர். உலகத்துக்கு மார்க்கங்கள் போதிக்கப்பட்டது, அதை மனிதர்கள் மதமாக்கினார்கள். அதுதான் முக்கியம். மார்க்கம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. இந்த வருடத்திலே நாங்களும் பார்த்தோம், இங்கே சிங்கள பௌத்தர்கள் அதிகமாக வந்தார்கள். காரணம், முருகப்பெருமான் சைவ மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் எவ்வளோ முக்கியமோ அதேபோல் சிங்கள பௌத்தர்களுக்கும் முருகப்பெருமான் அவ்வளோ முக்கியம். முருகப்பெருமானை குலதெய்வமாக வழிபடக்கூடிய அதிகமான பௌத்தர்கள் இருக்கின்றார்கள். இன்றைக்கு கண்டி தலதா மாளிகையை எடுத்துக்கொண்டால் சுற்றி வட்டாரத்திலே சிவன் கோயில், முருகன் கோயில், விஷ்ணு கோயில், அம்மன் கோயில், காளி கோயில் என்கின்ற பலவிதமான இறைவனுடைய ஆலயங்கள் அங்கே இருக்கின்றது. அங்கே பௌத்தர்களுக்கும் சைவர்களுக்கும் மாபெரும் ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. யாரு கண்ணு பட்டதோ அது இலங்கையிலே ஒரு காலகட்டத்திலே பிரிந்திருக்கின்றது. இனிமேலும் பிரிவதற்கு நாங்கள் இடம் கொடுக்க முடியாது. காரணம், இன்று நான் துறவியாக இருப்பதற்கு, கௌதம் புத்த பகவானுடைய தர்மம் எங்களுக்கு கிடைப்பதற்கும் காரணம் சைவம். அன்று பாரத தேசத்திலே இன்று உலகத்துக்கே தர்மத்தை போதித்த கௌதம் புத்த பகவான் பிறந்ததும் சைவ சமயத்திலே. இதை அதிகமாக தமிழ் மக்களுக்கு தெரியும், தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
புத்த பகவான் சிங்களவர்களுக்கு எப்படி சொந்தமோ அதைவிட அதிகமாக தமிழ் சைவர்களுக்கு சொந்தம். இதை உலகத்திலே வாழுகின்ற சைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக கௌதம் புத்த பகவான் தர்மத்தை போதித்தது 5 பேருக்கு. அவர்கள் யார்? கொண்டஞ்ச, வப்ப, பத்திய, மகாநாம, அஸ்ஸஜி என்கிற 5 பேர். இந்த 5 பேரும் பிராமணர்கள், சிவ வழிபாடில் இருந்தவர்கள். இதை எவ்வளவு தூரத்துக்கு சைவ மக்கள் புரிந்திருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை. இறைவன் சொல்லுகின்றார், இறைவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு தேவையாக இருந்தால் முதல் உன் மனதை அமைதிப்படுத்து. எப்படி? அன்பு, இரக்க குணம், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, இப்படியான நல்ல விடயங்களை மனது பூராக நிறைத்து வைத்துக்கொள் என்று. கோபம், அகராதி, அகம்பாவம், பெருந்தன்மை, இன வேறுபாடு, இதுகளை வைத்துக்கொண்டு இந்த புண்ணிய பூமிக்கு வந்தால் முருகனுடைய அருள் யாருக்கும் கிடைக்காது. ஆகையால் நல்லூர் ஆலயத்திற்கு வந்ததை நினைத்து சந்தோஷப்படுகின்றோம். காரணம், நான் 10 வருடங்களாக வருகின்றேன், நல்லூர் முருகனை பார்க்கின்றேன், அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கின்றது. மதம் கடந்து மனிதனாக வாழக்கூடிய அறிவை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்றார். இதை வைத்து எனக்கும் சரி உங்களுக்கும் சரி பெரிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. என்னவாக இருக்கும்? நாளை பிறக்கும் குழந்தைக்கு நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். பிறந்தோம், வாழ்ந்தோம், மறைந்தோம் என்று இல்லாமல் நாளை பிறக்கும் குழந்தைக்கு நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு இளம் துறவியாக எனக்கும், இளம் ஒரு மனிதனாக உங்களுக்கும் இருக்கின்றது. ஆகையால் அன்பார்ந்த தமிழ் பேசும் உறவுகளே, நாளை பிறக்கும் குழந்தைக்கு நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்கி வைப்பதற்கு தான் எங்களுடைய சமூக சேவை. அது இந்த நல்லூர் ஆலயமும் ஒரு ஆணிவேராக இருக்கும் என்று நினைக்கின்றேன். வாய்ப்பளித்த உங்களுக்கும் மனதார நன்றி கூறி விடைபெறுகின்றேன். எண்ணம் போல் வாழ்க்கை. ரெண்டு முறை உங்களை பார்த்துட்டு இதில் வந்ததே உங்களை சந்திக்க நான் பெரிய பெருமைப்படுறேன். காரணம் என்றால் இதில் ஜாதி மதம் பேதம் என்ற எந்த கருத்தும் இல்லை. தமிழர்களோ சிங்களவர்களோ இணைஞ்சார்ந்த ஒரு சமயத்தை பொறுத்தோம் அதெல்லாம் உங்களுடைய உள்ளத்தில் நல்லா விளக்கி இருக்கின்றதை நான் கண்டவர்களை கருத்தில் சொல்லி கொண்டிருக்கிறேன். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி. சாமி வந்து பாருங்க, சாமி வந்தவன் இருக்கா பாருங்க. காவடிகள் ஆடிக்கொண்டிருக்கிற முன்னு பாருங்க.
சொந்தங்களோட வந்திருக்கிறேன் பாருங்க. பாருங்க மக்கள், எவ்வளோ மக்கள் வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா? கோயிலை பாருங்க, நிறைய மக்கள் வந்து இன்றைக்கு வளமைக்கு மாறாக வந்து நிறைய மக்கள் வந்திருக்கீங்க பாருங்க. பாருங்க, எவ்வளோ பெரிய கயிறில் வந்து இத்தனை பேர் எழுத்து நம்ம அந்த படத்தில் பாருங்க. முன்னாடி திருப்பி நான் பாதைக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? பின்னுக்கு சப்பரத்துக்கு பின்னுக்கு இந்த வானத்தை பாருங்க. பின்னால் பாருங்க அவ்வளோ மக்கள் வந்து கொண்டிருக்க மாட்டேன். பேர் முட்டிக்கு முன்னுக்கு வந்துட்டு சப்பரம்.
மக்களுக்கு நம்ம பாருங்க. இங்கே வந்து எவ்வளோ மக்கள் பார்த்து கொண்டு நம்ம பாருங்க. பாருங்க மக்களை சப்பரத்தை சாரி என்னம்மா பாருங்க அங்கே தெற்கு வாசல் வரைக்கும் மக்கள் போயிட்டு பாருங்க, பக்தர்கள் போய் கொண்டிருக்கணும் பாருங்க. இங்கே பாருங்க இந்த தீ காவடிகள் தீபங்கள் எல்லாம் ஏற்றி வந்து கொண்டிருக்கணும் பாருங்க. முன்னுக்கும் சப்பரத்தில் கடைசி கயிறு பாருங்க, இதில் இருக்குது படம். பாருங்க அந்த மரத்துக்கு மீன் அழகாக இருக்குது. சப்பரம் தெரியுது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. பாருங்க அந்த தூப்பணங்களோட வந்து பெரிய நம்ம பாருங்க ஆடிக்கொண்டு முன்னுக்கு காவடிகள் வருது பாருங்க. பார்த்துங்களா காவடி ஆட்டத்தை. படம் பெறுது பாருங்க. முன்னுக்கு பாருங்க படத்தை பாருங்க இழுத்து கொண்டு வரையினம். காவடிகள் நடுவில் பாருங்க ஆடிக்கொண்டு வரையினம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. சப்பரத்தை இந்த சூரிய ஒளிக்கு வந்து படுகின்ற அந்த முன்னுக்கு படக்குள்ள அப்படி ஒரு சிறப்பாக இருக்குது பாருங்க. முன்னுக்கு பாருங்க பறை அடிய பார்த்தீங்களா, பறைய பாருங்க. எவ்வளோ சன நெரிசலாக இருக்குன்னு பார்த்தீங்களா.
சப்பரத்தை பின்னுக்கு பாருங்க அவ்வளோ பேர் வந்து கொண்டிருக்க மட்டும் பாருங்க அப்படி இருக்குது அந்த சப்பரம். எவ்வளோ மக்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க மண்ணுக்கு. குறியாது குறித்தறியும் முருகனுடைய தனிவேல் என்னும் குறியை குறித்து அதனை குறித்து அறியும் நெறியை தனிவேலை தனியாக நின்ற வேலை நிகழ்த்திடும் வழிபடுதலும் சரிவற்று உலகோடு உரை சிந்தையும் உலகத்தாருடைய சிந்தனையும் அறிவும் இல்லாத பிரஜையும் இல்லாத அறியாமையும் மற்றதுவே வேலை எவ்வேளையும் சொற்வேளையே நினைந்து நினைந்து மனம் முருகி நெல்லை கந்தப் பெருமான் வேலை வழிபட வழிபட உரை சிந்தையும் அறிவும் அற்று அறியாமையும் இருள் அற்று மாய வினைகளெல்லாம் போய்விடும் நல்லை கந்தப் பெருமானை எவ்வேளையும் செவ்வேளை தொழுவதே வேலை. தெற்கு வாசல் வந்து மேற்கு வாசல் நோக்கி மேற்கு பாதை நோக்கி போய் கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க. நிறைய மக்கள் வந்து பக்தர்கள் வந்து வந்து கொண்டு போகிறாங்க. பின்னுக்கு அணிவகுத்து நிறைய பேர் வருகிறாங்க பாருங்க. இதுக்கு பின்னுக்கு பாருங்க பெரிய ஒரு இன்ஜின் ஒன்று வந்து கொண்டு பாருங்க. பாருங்க பெரிய இன்ஜின் ஒன்று வந்து கொண்டு இருக்குது. கரண்ட் ஃபுல்லாகவே சப்பரத்துக்கு கரண்ட் ஃபுல்லாக இந்த இன்ஜினில் தான் இருந்து போய்கொண்டிருக்கு பாருங்க. பாருங்க அவ்வளோ பெரிய இன்ஜின் ஒன்று பார்த்தீங்களா? இதில் தான் கரண்ட் ஃபுல்லாக போய்கொண்டு இருக்குது. நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கணும் பாருங்க பின்னுக்கு. சிற்றம்பலம் பதமலர் போற்றும் அடியவர் தம்மை இதமுடனே காக்கும் எழில்சேர் முருகா சதமுனை அன்றி ஒருவரும் இல்லை தாரணியில் புதனென்னும் வாரம் வருவாய் நல்லூரில் வாழ் வேலவனே என்று இப்பொழுது பெருமான்
அங்கே சொல்லப்படுகின்ற சப்பை ரதம் என்று சொல்லப்படுகின்ற சப்பரத்திலே ஏற்பெருமான் அங்கே ரிசிவ வாகனத்திலே வள்ளி தெய்வானை சமேதராக இந்த சப்பரதம் என்று சொல்லப்படுகின்ற உயரமான அங்கே ஈசனார் அங்கே நெருப்பு கனலாக அங்கே அடிமுடி தோன்றிய போது எவ்வாறு உயரமாக தோன்றினாரோ அவ்வாறே உயரமான அந்த சப்பரதத்திலே வெற்றிவேற் பெருமான் வெள்ளிவேற் பெருமான் இன்று ரிசிவத்திலே எழுந்தள்ளுகின்ற காட்சி இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அங்கே ஜோகர் சுவாமி கூறுவது போல வீர மாமையில் ஏறும் வேலவ விளங்கும் கௌரி பாலகாவா காண குரத்தி மகிழும் பாதா காக்கும் கடவுள் துதிக்கும் நாதா வீர மாமையில் ஏறும் வேலவ விளங்கும் கௌரி பாலகாவா என்று அங்கே யோகர் சுவாமி கூறுகின்றார். அப்படிப்பட்ட நல்லையம்பதியிலே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற அந்த வெற்றிவேற் பெருமான் ரிசிவரகத்திலே சப்பரேதம் என்று சொல்லப்படுகின்ற மிகவும் உயரமான, நான் நிற்கின்றேன் யாழ் மாவட்டத்திலேயே மிகவும் உயரமான சப்பரமாக காட்சி கொடுக்கின்ற இந்த பெருமானுடைய சப்பரம் இப்பொழுது மேற்கு வீதியிலே அங்கே பக்தர்கள் புடைசூழ வந்து கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது. அங்கே அருணகிரிநாதர் பேரு பாடலிலே கூறும்போது கூறுவார், இப்பொழுது அந்த அருணகிரிநாதருடைய பாடலிலிருந்து இங்கே வருகின்ற பேராசிரியர் அவர்களுடைய ஒரு பாடல் ஒன்றை இப்பொழுது தங்களுக்காக நாங்கள் வழங்குகின்றோம். அண்டர்பதி கொடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மன மகிழ்மீற அருளாலே அந்தரியோடுட நாடு சங்கரனும் மகிழ் கூற அந்தரியோடுட நாடு சங்கரனும் மகிழ் கூற ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் என் திசையும் உளபேரும் அஞ்சினனும் அயனாரும் எதிர்காண மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ் கூற மைந்துமையில் உடனாடி வரவேனோ புண்டரிக விழியாள அண்டர் மகள் மணவாள புந்தி நிறை அறிவாள உயர்தோளா பொங்கு கடல் உடன் நாகம் விண்டு வரைகள் சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா தண்டரள மணி மார்ப செம்பொனிழில் செறி ரூப தண்டமிழின் மிகு நேய முருகேச சந்ததமும் அடியார்கள் சிந்தையது கொடியான தன் சிறுவை தனில் மேவே பெருமாளே மைந்துமையில் உடனாடி வரவேணோ. இப்பொழுது பெருமானுக்கு விருப்பமான அந்த திருப்புவள்ளில் இருந்து பேராசிரியர்களுடைய பாடல் ஒன்றை தங்களுக்காக வழங்கினோம் என்று கூறி விடைபெறுகின்றோம். நன்றி. இல்லை முன்னுக்கு பாருங்க பந்தம் சுற்றி கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்களா பந்தத்தை எவ்வளோ பேர் மக்கள் வந்து நிற்கிற முன்னுக்கு. ஆறு தள்ளுறது க்ரௌட் வந்து வருது பாருங்க. சப்பரம் கிட்ட வந்துட்டு வந்து இதில் படம் வந்து இருக்கும். அப்போ அதால் வந்து கொஞ்சம் இதில் நிற்கிறது கஷ்டமாக இருக்கும். பாருங்க எல்லாம் நெரிசலில் வந்து இருக்கணும். பார்த்தீங்களா முன்னுக்கு
எங்கே போகிறீங்க ஐயா, எங்கே போகிறீங்க? காவடியா ஆடுறான்.